ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 1/2 கிலோ பிரஸ்ட்டு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் உப்பும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிளகாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் வெறும் மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு 10-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட பச்சை ஸ்மெல் போகவும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து தேங்காய் பால் ரசம், மிளகு ரசம், தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ரசம் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கனை எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் அந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சாலே போதும். ஏற்கனவே அந்த சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கும். 2 விசில்லேயே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து ஓரளவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது வந்து அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே நல்லா ட்ரை ஆயிரும். அந்த காஞ்ச மிளகாய், இந்த சிக்கனு எல்லாம் ஓரளவு நல்லா சுருள வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். இது கூட தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.